ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைய பொழுது இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவை ஸ்டைல்ல ஒரு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிக்கிறேங்க. கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கலாங்க. துவரம் பருப்பு 1 கப், சாப்பாட்டு அரிசிங்க, சாப்பாட்டு அரிசி 1 கப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை 1 கப்பு, உளுந்து பருப்பு 1 கப்புங்க. உளுந்து பருப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். நீங்க வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்தது இது எள்ளு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். எனக்கு அதான் கிடைச்சது. நீங்க கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் போல மிளகுமே உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் தான் வருங்க. அது இல்லாம அடிஷ்னலா தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் போல கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியா கோவை ஸ்டைல்ல ஒரு இட்லி பொடி வீட்லயே சத்தானதை அரைச்சி எடுக்கலாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு நல்ல கனமான வடை சட்டியே எடுத்திருக்கிறேங்க. நான் இண்டோலியம் வடை சட்டி எடுத்திருக்கேன். இரும்பு வடை சட்டி இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாங்க. ஆனா வடை சட்டி நல்ல கனமான வடை சட்டியா வேணும். இப்போ வடைச்சட்டி நல்லா சூடாயிருச்சுங்க. துவரம் பருப்பு 1 கப் எடுத்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருத்து போயிடக்கூடாதுங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமா சூடு வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, கொஞ்சம் கலர் நல்லா மாறி இருக்கு. துவரப்பருப்போட மனம் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் வருதுங்க. பாத்தீங்களா, கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம துவரப்பருப்பை இறக்கிடலாங்க. இதெல்லாம் எது தெரியாம அடுத்தது கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு 1 கப்பு. கடலைப்பருப்பையும் அதே போல நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, கடலைப்பருப்பு நல்ல கலர் மாறி வந்திருக்குங்க. நல்ல பொன்னிறமா வந்திருக்கு. கடலைப்பருப்போட மனமும் நம்மளுக்கு வருங்க. உளுந்து பருப்பு அதுவும் 1 கப். உளுந்து பொன்னிறமா வணக்கியாச்சுங்க. இதை எடுத்து இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப இது கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா சூடானா போதும். கலர் மாறக்கூடாதுங்க. இப்போ நம்ம எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். தெரியுதுங்களா? கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இது எல்லாமே கலர் மாறி இருக்கு பாருங்க. துவரம் பருப்புமே கலர் மாறி இருக்கு பாருங்க. ஆனா பொட்டுக்கல்ல அதே கலர்ல தான் இருக்கு. ஆனா சூடு மட்டும் இருக்கு. அடுத்ததுங்க, அரிசி 1 கப். நான் சமையலுக்கு யூஸ் பண்ற அரிசி தான் எடுத்திருக்கேங்க. நீங்க இட்லி அரிசி வேணா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். படபடன்னு சவுண்டு கேட்குங்க. சவுண்டு கேட்டு பொரிஞ்சு வந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம இறக்கிட்டு வேற பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டுங்க எள்ளு, எள்ளுமே நல்லா வெடிக்குங்க. எள்ளுமே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ இதையுமே எடுத்து நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். மிளகு, மிளகு வந்து நல்லா வெடிச்சு வருங்க. அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நல்லா வெடிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததுங்க உப்பு, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இது பெருங்காயத்தூள், நீங்க கட்டி பெருங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா எதுக்குமே எண்ணெய் விடக்கூடாது. அடுத்தது கறிவேப்பிலை, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை தான். ஒரு 4 இனுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா பொடிஞ்சு வருது. கலரும் சேஞ்ச் ஆகல. தெரியுதுங்களா? இந்த மாதிரி பக்குவத்துல எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சு ஒரு 1/2 an hour இருக்குங்க. எல்லாமே வறுத்து வச்சதுக்கு அப்புறமா அப்படியே அந்த பிளேட்ல நான் ஒரு 1/2 an hour வந்து விட்டுட்டேன். நல்லா ஆறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி பொடியை நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து இப்படி எடுத்து கிளறுங்க. எங்க வீட்டுல ஃபைன் பவுடராவும் இல்லாம பருன்னு இல்லாம கொஞ்சம் இதா அரைச்சாதான் பிடிக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க, அப்பதான் டேஸ்ட் வரும். இந்த பொடி இட்லி, தோசை இதுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்க சுடு சாப்பாட்டுக்கு போட்டு நெய்யோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். நீங்க இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு எங்கள் அம்மா செய்கிற இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் அம்மா செய்கிற டிஷ் என்ன ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வீடியோ பாருங்க மக்களே. எங்க அம்மா செய்ய போது ரொம்ப பிடிக்கும்.